எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, எம்பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். பழிக்காதே, பழி சொல்லாதே. இது ரெண்டுமே எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். இன்னொருத்தர் மேலே பழி போடுறது ஈஸி. இந்த பழி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பின் விளைவுகள் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பழி சொல்லணும். அவன் மேலே பழி சொல்கிறது, நீ அந்த பழி செய்யாமல் இருக்கியா, பழித்து பேசாமல் இருக்கியா, பழிக்காமல் இருக்கோமா? எப்போதுமே இன்னொருத்தரை பற்றி பழிச்சொல்லா பேசி பழிக்கும்போது நமக்கு நம்முடைய நேரமும் காலமும் சரியில்லாமல் போனதால்தான் அவளை பற்றி பழி சொல்கிறோம், பழித்து பேசுகிறோம். பழித்து பேசுகிறதும் பழி சொல்கிறதும் ஈஸி. அதே நிலைமையில் நம்மளுக்கு இருந்தால் நம்ம மனநிலை எப்படி பாதிக்கும், நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நான் எதிராளின்னு இதை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அறிந்து கொண்டால் பழித்தும் பேச மாட்டோம், பழியும் சொல்ல மாட்டோம். அப்படி பழியே செஞ்சிருந்தாலும் அமைதியாக போகிறது தான் உனக்கு நல்லது. என்னன்னா, பழி சொல்கிறதும் பழிக்கிறதும் ஈஸி. அது சொல்லும்போது அவள் மனநிலை என்ன நிலையில் அதை நினைக்கிறதோ அந்த கஷ்டம் நம்மளுக்கு வருது. அவளுடைய மன வருத்தத்துக்கும் அவளுடைய கஷ்டங்களுக்கும் நம்ம ஆளாகிறோம். இது இருக்கக்கூடாதுன்னா யாரையும் பழி சொல்லாதே, யாரையும் பழிக்காதே. பழி சொல்கிறதுக்கு நீ யார்? பழித்து பேச நம்மளுக்கு நாளைக்கு அந்த நிலைமை வராது என்று நிச்சயம். இந்த ரெண்டு நினைவுகளையும் நாம் நினைவில் வைத்து கொண்டு பேசி பழகி பேசி வந்தால் பழிக்கவும் மாட்டோம், பழியும் சொல்ல மாட்டோம். பழிக்கிறதும் தவறு, பழி சொல்கிறதும் அதோட மிக தவறு. இதே நிலை நமக்கு வந்து நம்மை பற்றி யாராவது பழி சொல்லி பழித்து பேசினால் நம் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நமக்கிட்ட கடமையை செவ்வரமே செய்து மகான் திருவடி அடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.